ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ரொட்டீன் விலாகோட ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆனில் வைங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ஃபர்தராக உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நான் வந்து சாப்பிடாதனால 11 o'clock வந்து ஒரு கப் காஃபி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலாக 11 o'clock வந்து டீயும் இந்த ஸ்நாக்ஸோடு முடிச்சாச்சுங்க. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் முள்ளங்கி வச்சு பொரியல் பண்ணிவிட்டு அதுதாங்க அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே 3 o'clock ஆகிடுச்சு. 2:30க்கு தான் வந்து லஞ்சே சாப்பிட்டோங்க. பையனை கூப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்தா பாருங்கள் 2 பேரும் எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்கன்னு. அந்த பூனையும் தனியாக தான் இருக்குது, அந்த டாகும் சரி, 2 பேர் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு வீடியோ கேப்சர் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால் எடுத்தேங்க. சின்ன பையனை வந்து பார்த்திங்கன்னா நான் 3 o'clock கூப்பிட போகணுங்க. ஒரு 2 minutes லேட்டானா கூட அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனால் 3 o'clock முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக போனாலுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் டெய்லி சீக்கிரம் வா மம்மி அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடறான். மார்னிங் சொல்லிட்டும் போயிடுவாங்க. கரெக்டாக போயிடணும். நான் சின்ன பையனை போயிட்டு 3 o'clock வந்து கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. டிசம்பர் மந்த்து கிறிஸ்மஸ் ஹாலிடே விட்டதுலேருந்து ஹோம்ஒர்க் எதுவுமே வந்தோடனே பண்ணுறதே இல்லைங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தோடனே பண்ணிடுவார். இப்போல்லாம் வந்துட்டு பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி என்னமோ நல்ல மூட் இருந்திருக்கும் போலங்க. 3 days லீவ்னால் வந்தோடனே ஹோம்ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலரிங் கொடுத்துருக்குறாங்க. அதனால் கலர் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கா மம்மி அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தான். சரி 3 days லீவ்னால ஹோம்ஒர்க்லாம் மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. ட்ராயிங்னால ஃபஸ்ட்டாக எடுத்துட்டார். பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து முதல் பையனும் வந்துட்டாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரெடி பண்ணிடலாம், மாவு வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு இருந்தேங்க. எப்போயுமே இட்லி தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே மாவு தாங்க ரெடி பண்ணி வச்சுப்பேன். செப்பரேட்டாலாம் இட்லி தனியாக தோசைக்கு தனியாலாம் வைக்கிறதில்ல. அரைச்சிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரே குசி வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் ஓகேவா மம்மி நல்லா இருக்கா, கலரிங்லாம் அவுட்லைன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தார். சில பேர் வந்து செப்பரேட்டாக அரைக்கிறாங்க, ஏன்னு தெரியலை. தடவை பட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. எனக்கு வந்த சோதனை பாருங்கள், அவ்வளோ திக்காக பெருசு பெருசாக இருந்ததுங்க. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் வந்து எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் ஐட்டம் இருக்குது இல்லைங்களா, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் எடுத்துக்கணுங்க. ஒரு ஃபிலிமில் சொல்லுவாங்க, வீட்டில் எதுவுமே இல்லை, உப்புமா வச்சு இட்லி வச்சு உப்புமா பண்ணேன்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாதப்போ எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ் ஆச்சு. ஆனால் ஒன்று கண்டிப்பாக வேணும், பக்கோடா. அது இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு போட்டிருந்தேங்க, கருவேப்பிலை இல்லைன்னா பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் எடுத்துருக்குறேங்க. எல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி 1-2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டு எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ தேவைக்கேற்ற உப்பு, வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா பக்கோடாலேயே உப்பு நிறைய இருக்கும். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு உப்பு நிறைய போட்டுறாதீங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. பத்தலைன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பண்ணிவிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வணங்கணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ் யூஸ்வல் நம்ம போடுற சில்லி பவுடரு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா அது வந்து 1 ஸ்பூன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ வாசனையாகவும் இருக்குங்க.
கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் எப்பயுமே வந்து உருளைக்கிழங்கு வச்சு கிரேவி வைக்காமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா எண்ணெயில் எல்லாமே வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேவைக்கேற்ற மாதிரி, சில பேர் தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பக்கோடா வந்து போட்டுக்கலாங்க. பையன் வந்து நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு எடுத்துறேன்னப்போ நான் ஏதோ குழம்புக்கு எடுத்துருவான் அப்படின்னு நினச்சேன்னா அவருக்கு எடுத்துருக்கிறாரு. பாதி எடுத்து வச்சுட்டு போதும் தம்பி நைட் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் மம்மின்னு சொல்லிட்டு ஒரு பீஸாக அவர் வாயில் போட்டுட்டு இருந்தாருங்க சைடில். பக்கோடா எடுத்து அதையும் போட்டு ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து விசில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா டக்குன்னு ரெடி ஆயிருங்க. சைடு கேப்பில் நம்ம மாவையும் வந்துட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா சீக்கிரம் பண்ணிடலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம். இது வந்து கடாயிலே பண்ணலாங்க. நான் குக்கரில் பண்ணிட்டேன், சட்டன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடியட்டும், அது பதம் பார்த்துட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் ஏதாவது வேலையில் இருந்தேன்னா பிடிச்சிருது, அதனால் வந்து குக்கர்லேயே வச்சுட்டேங்க. நீங்கள் குக்கரில் வைக்கலனாலும் இல்லை, கடாயிலையும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த ரெசிப்பியை மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விசிலே போதுங்க, நல்லா வந்து மசிஞ்சு வந்துருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்லைங்க, வாசனையும் அந்தளவுக்கு தூக்கலாக இருந்தது. இங்கே 4 பேருக்கு வந்துச்சு, நான் எடுத்த குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தொக்கு மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த காம்பினேஷன் குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டோன்னா இன்னமும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு பூரி போட்டுட்ருந்தேங்க. மாவு வந்துட்டு அந்த கேப்லேயே பண்ணி வச்சிட்டேன். மாவு வந்துட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்சக்கப்புறம் அந்த எண்ணெய் கவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த கவரில் போட்டு வச்சிங்கன்னா மாவு வந்து நம்ம சப்பாத்தினாலும் சரி பூரினாலும் சரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி அந்த காஞ்சி போகாமல் ட்ரை ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக மாவு நல்லா சாஃப்டாக இருக்குன்றதுக்காக பண்ணுவோம். நம்ம இந்த எண்ணெய் கவரில் போடும்போது அதே மாதிரி தான் இருக்கும், இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் எப்போயுமே வந்து ஆயிலை வந்து கண்டெய்னரில் ரீஃபில் பண்ணிவிட்டு அந்த கவரை பத்திரமா வச்சுருவேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாமியாரை பார்த்துட்டு இதை வாங்கிட்டு வந்தேங்க. மிஷின் எனக்கு நல்லா இருக்குது, சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. நான் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணது கிடையாது, பூரிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், சட்டன் ரெடி ஆகிடுது. குழந்தைங்களுக்கு சப்பாத்தி போடலான்னு நினச்சா தலைவர் வந்துட்டு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். பசங்க அதனால் பூரி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது, பசங்க சாப்பிட்றதுக்கு தானேங்க செய்கிறோம். பார்த்தீங்கன்னா என் பையன் இது வந்து பொஃபன் வர்றதுனால குண்டு பூரி குண்டு பூரி செய் மம்மி அப்படின்னுட்டு இருந்தான். பூரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பெல்லாம் வந்துச்சுங்க. எனக்கு இந்த கிரேவி தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களும் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. என்னடா இப்படி பண்ணுறோம், ஃபஸ்ட் டைம் வந்து உருளைக்கிழங்கு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறோம், சாப்பிடுவாங்களான்னு நினச்சேன். பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரியும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க மம்மி அப்படின்னாங்க. மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறது, தக்காளி வச்சு பண்ணுறது அப்படி தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது புதுசாக ஒரு ரெசிபி கிடச்சது. பாருங்கள் பசங்க சாப்பிட்டு என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் ஹேர் கேர், ஸ்கின் கேருக்கு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. நான் எல்லாம் பர்சனலாக ட்ரை பண்ணது தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஹேர் பேக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க, பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் பாய்.